டேய், உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? இது என்ன பாட்டு பிஸ்கோத்து? ஆமா, உனக்கு என்ன பாட்டு வேணுங்கற? கூப்பிடுவாங்க அண்ணாத்தியா? அண்ணாத்தா, அண்ணாத்தா. யார் இவன் தான் உங்க அண்ணாத்தையா? நான் இல்லம்மா, அவர் பெரிய மேத, ஜீனியஸ், அவர் பெரிய அறிவாளி. அண்ணாத்தா, ஹலோ அண்ணாத்தா. இந்த ஆளுதான் அண்ணாத்தையா? இந்த வீட்டுல பாட்டு மாத்திரம் இல்ல, வேற என்னென்னமோ வரும். வினோதமான வீடு, போய் பாரு. போறேன். ஏன் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நாங்க என்ன புஸ்தகம் படிக்கிற நினைச்சீங்க? இது பாரதியார் பாட்டு. நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அருமையான பாட்டு அது. அத போய் இப்படி பாடி கெடுத்துட்டியா? நிறுத்து நிறுத்து. பாரதியார் பாட்டுல வார்த்தைகள் தான் மாத்தோட வழியா யாரு வேணாலும் எந்த ராகத்தை வேணாலும் பாடலாம். ஆனா அது மக்களுக்கு போய் சேரணும். இன்னொன்னு முக்கியமானது, நீ பாடின ராகத்தை விட நான் பாடின ராகம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். என்னடா சொல்ற? இலவசம் AUE மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர் சில்வர் பாத்திரம் டிசம்பர் 20. இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சுட்டு நேத்து மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. தூக்கம் என்ன தூக்கம்? ஐயா, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. 4 எலக்ட்ரிக் ட்ரெயினை முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட கொரட்டை வேற. விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்து படுத்த அதுக்குள்ள சுத்தி சோரை விட்டாங்க. ஆமா, இவர் பெரிய சலீமு, இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. என்னது பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீமு, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்புவோம். இல்ல இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு, கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கிறாங்களா. எடுக்கட்டும். எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கேன். உங்களுக்கு தண்டச்சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாது? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். பிஞ்சிட கோயில் சத்திரத்துல. தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். எவன்டா நாங்க பூ பறிக்கிறது? அப்பா, நம்மள இல்ல. ரகு, நீ எங்கடா போயிட்ட? இத வரமா டாய் புடி. அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். டாய் தலையில கொத்து கொத்தா முடி பண்ணிடுறான், அப்புறம் அசிங்கமாயிடுவேன். பை பை போயிடாத. இன்னும் என் திறமை நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, வந்து காட்டுறேன். ரகு கண்ணா. என்னம்மா? ஒடியா ஒடியா. என்னம்மா ஸ்கூலுக்கு கூப்பிட்டியா? ஆமா, நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டேன். இந்த மத்தியான சாப்பாடு உனக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரிப்பா. எங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா கண்ணு. இன்னைக்கு போய் அது என்ன எதுன்னு பாத்துருவாப்பா. இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. ஏண்டி, எனக்கு மட்டும் 5 ரூபாய், இந்த தடி பயலுக்கு 10 ரூபாயா? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பின்னையே குறைச்சிட்டேன். வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட தான் என்ன வெளியே அனுப்புவீங்க? ஆமா. ஏமா அப்ப 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பா தானே? அத நான் செய்ய மாட்டேங்க, உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கெட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன் உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? அதானே. யாரது சிரிக்கிறது? கண்ணாடிக்கார வத்திப்பட்டி வச்சிருக்கியா? அப்பா நான் உன் புள்ள. கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன திடீர்னு இப்படி பிச்சுக்கிட்டு கெட்ட பட்டாணி. அடடே நீராவா? வா. யாரது புதுசா இருக்கு? நம்ம தெற்கு திரு துளசி பாட்டியோட பேத்தி. அவங்க பேத்தியா? நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா, அதனால நீங்க பாத்துக்க முடியாது. ஆஹா, எங்க வந்தீங்க? இது ரேடியோல பாடின பாட்ட உங்க புள்ள அந்த மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அதை கேட்டுதான் வந்தோம். அவன் 10வது படிச்சிட்டு இருக்கும் போது ஜிடி நாயுடு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாரு. அத போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நானும் அவரை மாதிரியே பெரிய விஞ்ஞானியாக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காமா. அவனை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா.
இத்தனைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற படிச்சிருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பெத்த தாயால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நம்ம ஊர்ல நல்ல திருடுறவங்களையும் அழகா பொய் பேசுறவங்களையும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள லூசன் தான் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா. உன் பேர் என்னம்மா? சீதா. நல்ல பேரு. அடிக்கடி வந்துட்டு போமா. மீரா கூட்டிட்டு வா. வா வாங்க. நல்ல புருஷன், நல்ல புள்ள. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து. இது என்ன தலையில? சோறு சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள 2 பேரும் வேலையோட வரணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே. என்ன புருஷன் புள்ள 2 பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு பூட்டி இருக்கீங்க? அதே வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்குனது இந்த வீடு. அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். அப்படியா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட தான் சொல்றான். யோ வாயா அப்படி. ஏயா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா. நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே. இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது. என் கூட லண்டன் வந்துருங்களே. நாங்க நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இந்த மூதேவி பிறந்தான். அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேற வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விட தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசுனீங்க இங்க இருந்தீங்க உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க. நான் வரட்டுமா? இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். ஏமா இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே, போறவங்க எப்படி போவாங்க? ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு. போறதா இருந்தா வேற வழியா போங்களேன். ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றியே? காலத்தை பாருங்க. உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சிட்டு போங்க. மனசு வரல, இருந்தாலும் வேற வழி இல்ல. கொஞ்சம் தள்ளிக்குங்க, தாண்டி போயிடுறேன். பாட்டி, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னேன், என்னாச்சு? ஐயோ, டேய். ஐயா சொல்றேன். ஏங்க நீங்க நீங்க சொல்லுங்க. அதான் அடிக்கிறாங்க. ஏய் நில்றா, சொல்லுப்பா. நான் போய் காதலிக்கிறேன். இது காதலிக்க முடிஞ்சா அதுக்கெல்லாம் தனி கலை வேணாங்க. அடிச்சுட்டாங்க, வலிக்குதுங்க. புலம்புற மாறுங்க. அவன்தான் சொல்றீங்க உண்மையா காதலிக்கிற மூஞ்சாதுன்னு. கேளுங்க, நல்லா கேளுங்க. இவனு கவலைப்படாத. சரிங்க, நல்லா சொல்லுவீங்க. நான் தாரா பண்ண போறேன். நான் வந்துட்டேன்ல, உன் தொகுதி பக்கமே வரமாட்டான். பாருங்க, உங்களை நம்பித்தான் போறேன். ஏய் அண்ணா போட்டண்ணா. என்ன நடந்தது? அது வந்து இந்த வந்து போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவனையே அடிச்ச சொல்லு. சொன்னா கோச்சுக்கிடுவீங்க.
ஐயோ எனக்கெல்லாம் இப்ப கோவமே வரதில்லடா. நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். இப்ப உன்கிட்ட நான் முதலாளி மாதிரி பழகுறேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகுறேன். ஒரு சகோதரன் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன நடக்குதுன்னு? ஏற்கனவே இவன் அண்ணன் ஒரு பொண்ணோட ஊர் சுத்தி வந்தான்னு அவன் அப்பா ஆளை வச்சு அடிச்சிட்டான். அந்த பொண்ணு அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டா. அதே கவலையால இவன் குடிச்சு ஊர் புறாவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு வர்றான். பத்தாவதுக்கு இப்ப இந்த பொண்ணு வேற. தாய் தகப்பம் இல்லாத பிள்ளைங்களை கிழவிக்கு வளர்க்க தெரியலன்னு ஊர் என்ன தப்பா சொல்லாது. பாட்டி தானே ஆரம்பத்திலேயே அத கிள்ளி ஏறி சொன்னாங்க. கூட பிறந்தவன் எனக்கு இல்லாத அக்கறை கூலிக்கு மாரடிக்கிற பய உனக்கு எங்கேந்திர வந்தது? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, லேசா தலையை சுத்துது. உங்களால தான் முடியலையே, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? புள்ளைய பெத்துட்டனே, ஊர்ல எல்லாரும் என் புள்ளைய கேவலமா பேசுறாங்க. அவனுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுக்கணும், அவனையும் 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக 100 படிக்கும் பூஜை செய்கிறேன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மனசுல இருக்கிற ஆசை உடம்புக்கு தெரியலையம்மா, முடியல, வயசாயிடுச்சுல்ல. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அது என்னமோமா, உங்க சிரமத்துல நானும் பங்கெடுத்துக்கணும்னு தோணுது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.